Good morning, students. நல்லா இருக்கீங்களா? 11th Maths, Volume 1, Chapter 4, Combinatorics and Mathematical Induction ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெசன் 4th லெசனை பொறுத்த வரைக்கும் காம்பினேட்ரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய பார்ட்டில் நமக்கு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படிங்கிறது 2 மார்க் 3 மார்க் வரக்கூடிய பகுதிகள். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் நமக்கு அதிகமான 5 மார்க்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 5 மார்க் அப்படின்னு சொன்னால் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படிங்கக்கூடிய இந்த பார்ட்டை நம்ம பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு அந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி அது ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்டெப்ஸில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டெப் 1 அதில் அந்த ரிசல்ட் என்னவாக இருக்கும், ஸ்டெப் 2ல் அதோட ரிசல்ட் எப்படி, ஸ்டெப் 3ல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே ப்ராப்ளம்ஸில் பார்க்க போகிறோம். ஒரு ரிசல்ட்டை எடுத்துகிட்டு அந்த ரிசல்ட்டு n ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ரிசல்ட் எப்படி ட்ரூ ஆகும், என்னுக்கு k அண்ட் k+1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அது எப்படி ட்ரூ ஆகுது. ஸோ இதே போல் nth ஸ்டெப்பில் அந்த ரிசல்ட் எப்படி ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த மேத்தமெட்டிக்கலில் நம்ம ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒரு ஸ்டெப் ஒரு ரிசல்ட் எடுத்துகிட்டு அதில் என்னுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நமக்கு அந்த ரிசல்ட் ட்ரூ. அடுத்தது அதே ரிசல்ட்டில் என்னுக்கு 2 3 4 இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே போகிறப்போ என்னுக்கு நம்ம கே அப்படின்னு சொல்ல ஒரு அன்னோன் ஸ்டெப்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ரிசல்ட் எப்படி ட்ரூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அண்ட் டிஸ்கஸ் பண்ணுறதா இந்த டாபிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் கோ லெசன் போகலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்க. ஸ்டெப் 1, வெரிஃபை தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to 1. That is, verify that b of 1 is true. நம்ம கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து b of n எடுத்துக்குவோம். அந்த ஸ்டேட்மெண்ட்ல n-க்கு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். This is akin to climbing the first step of the staircase and is referred to as the initial step. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஒரு ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட்டில் n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ரிசல்ட் எப்படி ட்ரூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்ளமில் பார்ப்போம். இதுதான் இனிஷியல் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்டெப்புக்கு வந்து உங்களுக்கு 1 மார்க் கிடைச்சிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2, verify that the statement is true for n equal to k plus 1 whenever it is true for n equal to k, where k is a positive integer. This means that we need to prove that b of k plus 1 is true whenever b of k is true. So step 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டெப் 1ல செஞ்சது போலவே ஸ்டெப் 2ல n-க்கு k அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரூங்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்டெப் 2ங்கிற n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படிங்கிற அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு n-க்கு k+1 சப்ஸ்டியூட் பண்ணப்போ அது ட்ரூ ஆகுறத நம்ம பார்க்க போகிறோம். அதான் பாருங்க, வெரிஃபை த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் n equal to k+1 whenever it is true for n equal to k. n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ட்ரூ அப்படின்னு சொன்னால் ஸோ n equal to k+1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அது ட்ரூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டெப்ஸில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப்ஸை இண்டக்டிவ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 3. இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் 3ல என்ன அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 2ல உள்ள ரிசல்ட்டை அப்படியே எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது தான் ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் 1 and 2 have been established that the statement b of n is true for all positive integers. ஸ்டெப் 1 அப்படிங்கிறது அந்த ரிசல்ட்டில் n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ அது எப்படி ட்ரூ ஆகுது. ஸ்டெப் 2 அப்படிங்கப்போ அந்த ரிசல்ட்டை n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் ட்ரூவான அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு n-க்கு k+1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அந்த ரிசல்ட் எப்படி ட்ரூ ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறது தான் இந்த ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல நம்ம செஞ்ச அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம ஃபைனலாக அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சம் போகலாம். லெட்ஸ் கோ. எக்ஸாம்பிள் சம் நம்பர் 4.61. இப்போ நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படிங்கிறது எஸ்பெஷலி எதுக்குள்ளதுன்னா 5 மார்க்ஸ். இதுலேருந்து அதிகமாக 5 மார்க்ஸ் கேட்பாங்க. ஆஃபலி ஆனுவல் எக்ஸாம்லலாம் இதுலேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் 5 மார்க் வந்துட்டே இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. எக்ஸாம்பிள் சம் நம்பர் 4.61. By the principle of mathematical induction, prove that for all integers n greater than or equal to 1, என்னோட வேல்யூ 1 அதோட மேக்ஸிமமாக இருக்கிறப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். 1 + 2 + 3 and so on plus n equal to n into n plus 1 by 2. இந்த ரிசல்ட் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் NH நம்பர்ஸ், முதல் n இயலங்களின் கூடுதலுக்கான சூத்திரம். அதாவது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் தமிழுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு சொன்னால் கணித தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கணித தொகுத்தறிதல் மூலமாக இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும்.
முதல் n இயலெண்களின் கூடுதல் n into n plus 1 by 2 அப்படிங்கிற இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட்டை b of n எடுத்துக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கே அதான். let b of n equal to இந்த ரிசல்ட் என்ன இருக்கு 1 plus 2 plus 3 plus and so on n equal to n into n plus 1 by 2. ஸோ இந்த ரிசல்ட்டை எடுத்துட்டோம். எந்த ரிசல்ட்டை நம்ம டிஸ்கஸிங் அனலைஸ் பண்ண போகிறோமோ அந்த ரிசல்ட்டை b of n அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப்பில் n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Okay, substituting the value of n equal to 1 in the statement BH, b of 1 equal to n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் n 1 into 1 plus 1 by 2. அப்போ 1 into 1 plus 1 by 2. 1 plus 1 2. இந்த 2 கேன்சல் ஆயிடும். இந்த 2 கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 1. ஸோ 1 சப்ஸ்டியூஷன் அந்த ரிசல்ட்டில் nth ரிசல்ட்டில் நான் n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் 1. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 தானே. எஸ், ஹென்ஸ் b of 1 is true. ஸோ எனக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு ஆன்சர் 1 கிடைக்கணும். எனக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு 2, எனக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் 1 கிடைச்சது. ஹென்ஸ் b of 1 is true. சிமிலர் இதே போல் n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2ல என்ன படிச்சோம் நம்ம? put n equal to k அப்படிங்கிற ரிசல்ட்டை நம்ம பார்க்கணும். let us assume that the statement is true for n equal to k. இந்த ரிசல்ட் n-க்கு 1 2 3ன்னு சொல்லும்போது எப்படி ட்ரூவோ அதே போல் n-க்கு k-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். let us true for the statement n equal to k. then b of k equal to, ஸோ இந்த ரிசல்ட்டில் போய் n k கொடுங்க. அப்போ 1 plus 2 plus 3 and so on plus k equal to k into k plus 1 by 2. ஓகேயா, ரைட். this implies, இப்போ இதே போல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கோமோ, இப்போ அடுத்தபடியாக நம்ம n-க்கு k plus 1 செய்ய போகிறோம். ஓகே, இது இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் நம்பர் 2ல ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ b of k ட்ரூ அப்படிங்கிறப்போ b of k plus 1 ட்ரூ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். we need to show that b of k plus 1 is true. consider இப்போ b of k அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். b of kங்கிறது என்ன இருக்குது 1 plus 2 plus 3 plus and so on plus k அப்படின்னா b of k plus 1னா அப்போ k இருக்கிற இடத்துல k plus 1 போடுங்க. அப்போ என்ன எப்படி கிடைக்கும்? b of k plus 1 equal to 1 plus 2 plus 3 plus and so on plus k. அடுத்தது என்ன வரும்? k plus 1 போடுறப்போ k plus 1 அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். b of k plus 1 equal to ஸ்டெப் 2ல நம்ம n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது kங்கிற இடத்துல k plus 1 போடுங்க. அப்போ b of k plus 1 equal to 1 plus 2 plus 3 plus and so on plus k plus 1. k போடுறதுனா k plus 1, k plus 1 வரைக்கும் கேட்கும். ஸோ sum of first n k plus 1 terms equal to என்ன வரும் பாருங்க, k into k plus 1 by 2. k into k plus 1 by 2 plus k plus 1. இது எப்படி கிடைச்சது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n-க்கு லாஸ்ட் ரிசல்ட்டை பாருங்க. இதில் n-க்கு k இருந்த பிளேஸில் k plus 1 போடுறோம். k plus 1 போடுறப்ப என்ன கிடைச்சது? k into k plus 1 equal to, இதில் ஃபஸ்ட்டு 1 2 3 and so on எது வரைக்கும் k வரைக்கும் இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் இங்கே பார்த்துருக்கோம். என்ன அதுக்கு? k into k plus 1 by 2. ஸோ இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்க. அன்லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பிளேஸில் இதோட சம்மேஷன் 1லேருந்து k வரைக்கும் சம் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? k into k plus 1 by 2 கிடைக்கும். ரைட்டா? ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி k plus 1 இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 1லேருந்து k வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சம் பண்ணியிருக்கோம். k-க்கு n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ அதோட ரிசல்ட் எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கோம்? k into k plus 1 by 2 ப்ளஸ் k plus 1. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2-வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2-வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா k into k plus 1 ப்ளஸ் 2-வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into k plus 1 by 2. ஓகே, இந்த 2-வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ k into k plus 1 plus 2 into k plus 1 by 2 is equal to, இப்போ k plus 1 பாருங்க, இதுலையும் k plus 1 இருக்காங்க, இந்த ஸ்டெப்லையும் k plus 1. k plus 1 காமன் எடுங்க. k plus 1 காமன் எடுத்துட்டோம்னா மீது என்ன இருக்கும்? இதில் k-யும் இதில் plus 2 இருக்காங்க. அப்போ k plus 2, k plus 1 into k plus 2 by 2 அப்படின்னு வரும். இப்போ இந்த ரிசல்ட்டில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம், n-க்கு b of n அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ரிசல்ட்டை பாருங்கள், n அப்படிங்கிறப்ப n into n plus 1 by 2 அப்படின்னு ரிசல்ட் வருது. அப்போ k அப்படிங்கிறப்ப என்ன வருது? k அதுக்கு அடுத்தது என்ன? k plus 1 by 2. அப்போ k-ல முடிஞ்சுன்னா k into k plus 1 by 2. சரி, k plus 1ல முடிஞ்சா k plus 1 into k plus 2 by 2 தானே வரணும். அதுதான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்போ பாருங்க, k plus 1 அப்படிங்கிறப்ப b of k அப்படிங்கிறப்போ ரிசல்ட் நமக்கு k plus 1 into k plus 2 by 2. kனா k into k plus 1 by 2. அப்போ k plus 1னா ஃபஸ்ட்டு k plus 1 terms அப்படின்னு சொன்னால் அதோட சம் ஆஃப் ஃபஸ்ட்டு k plus 1 terms அப்படிங்கிறப்போ ஆன்சர் k plus 1 into k plus 2 by 2. Okay, this implies that b of k plus 1 is true. The validity of b of k plus 1 follows from that of b of k. So b of k true. So அதை follow பண்ணுறப்ப b of k plus 1 true அப்படின்னு சொல்லிட்டோம். Therefore, by the principle of mathematical induction for all integers n greater than or equal to 1 அப்படின்னு சொல்கிறப்போ we had
1 plus 2 plus 3 plus and so on plus n equal to n into n plus 1 by 2 அப்படிங்கிற result true. Hence they proved. Okay. Next, sum number, example sum number 4.62. Prove that the sum of first n positive odd number is n squared. Then sum of first n odd numbers. Sum of first positive odd number. Odd number நால 1, 3, 5, 7 எப்படி சொல்லுவோம். அதில் minus 1, minus 3, minus 5. அதில் positive odd number. அப்போ 1, 3, 5, 7 இப்படி first n positive odd numbers add பண்ணோம்னா அதோட வேல்யூ என்ன? first n natural numbers நமக்கு ஃபார்முலா தெரியும் n into n plus 1 by 2 அப்படின்னு. அதே போல sum of first n positive odd numbers அப்படின்னா அதோட sum of first முதல் n ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவோம். முதல் n ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் தான் sum of first n positive odd numbers அப்படிங்கப்போ அதோட வேல்யூ n squared. இதான் அதோட ஃபார்முலா. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் let b of n equal to நம்ம இங்க ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்லிருக்கோம், sum of first n positive odd number. அப்ப sum of first n positive odd numbers b of n எடுத்துங்க. let b of n equal to 1 plus 3 plus 5 plus and so on plus 2n minus 1. ஏன்னா odd number. ஓகே, 2n minus 1. இப்போ n க்கு 1 கொடுங்க. n க்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 minus 1 ஏன்னா ஒரு 1 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிடைக்கும் பாருங்க. n க்கு 2 கொடுங்க 4 minus 1 3 கிடைக்கும். எனக்கு 3 கொடுங்க 6 minus 1 5. ஸோ அப்போ பட் n equal to 1 ஸ்டெப் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த ரிசல்ட்டில் எனக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 1 கிடைச்சிடும். 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 3 கிடைக்கும். 4 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த 5 கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு ஆட் நம்பர் ஒவ்வொரு ஆட் நம்பராக கன்ஸ்டிக்யூட்டிவ் அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். எனக்கு 1 2 3 4 இப்படி கண்டிப்பாக நான் சப்ஸ்டியூட் பண்ணப்போ எனக்கு ஆட் நம்பர் 1 3 5 7 9 இப்படி ஆட் நம்பர் கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? therefore put n equal to 1 அப்படின்னு சொல்கிறப்போ b of 1 equal to 1. எஸ், இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் sum of first n positive odd numbers அப்படிங்கிறது n ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா b of 1 equal to 1 equal to n ஸ்கொயர் தானே. ஸோ n ஸ்கொயருங்க பிளேஸில் 1 கொடுங்க, 1 ஸ்கொயர் இஸ் ட்ரூ. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ b of 1 is equal to 1 கிடைக்குது, இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் we assume that n-க்கு 1 கொடுக்கும்போது எப்படி ட்ரூவோ அதே போல் n-க்கு k கொடுக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். But assume that b of k is equal to 1 plus 3 plus 5 plus and so on. n-ங்கிற பிளேஸில் k சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 2k minus 1 is true. ஓகே, அப்போ எப்படிங்க இந்த ரிசல்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டில் n-க்கு 1 2 3 4 சொல்கிறப்போ இந்த ரிசல்ட் ட்ரூ. அப்போ அதே போல் 2 3 4 up to k அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த ரிசல்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணிட்டோம். we assume that b of k is equal to 1 plus 3 plus 5 and so on plus 2k minus 1 is true for n equal to k. n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. ஸோ அப்போ சிமிலர் கண்டிப்பாக n-க்கு k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ட்ரூ அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஓகே, ஸோ தட் இஸ் b of k is equal to k squared. ஏன்னா n-க்கு பாருங்க n அப்படிங்கப்போ இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் n ஸ்கொயர். அப்போ k அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்பென்ஷன் இந்த சீரீஸ் இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் k ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ ஃபார் n equal to k அப்படிங்கப்போ b of k equal to k squared. இந்த ரிசல்ட்டை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம ஸ்டெப் 2ல் b of k plus 1ல நம்ம இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, we need to prove b of k plus 1 equal to n-க்கு k அப்படிங்கப்போ k squared true. அப்போ k plus 1னா k plus 1 the whole square. b of k-ங்கிறப்போ k squared true. n-ங்கிறப்போ n squaredமா அப்போ k அப்படிங்கப்போ k squared. ஓகே, k plus 1 அப்படின்னா k plus 1 the whole square. இப்போ sum of first n அப்படிங்கிற பிளேஸில் sum of first k plus 1 positive odd numbers என்னென்னு வரணும், k plus 1 the whole square ப்ரூவ் பண்ணணும். ஓகே, we need to prove b of k plus 1 equal to k plus 1 the whole square ப்ரூவ் பண்ண போகிறோம். எஸ், b of k plus 1 equal to அந்த ரிசல்ட்டில் n-ங்கிற பிளேஸில் k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ரைட், 1 plus 3 plus and so on plus 2 into k plus 1 minus 1. k n-ங்கிற பிளேஸில் k plus 1. ஸோ அப்போ 2 ப்ராக்கெட்டில் n-க்கு பதிலாக k plus 1 minus 1. நெக்ஸ்ட் 1 plus 3 plus 5 plus 7 9 போயிட்டே இருக்கும் and so on plus இப்போ இந்த 2 இன்சைட் மல்டிப்ளை பண்ணுங்க 2k plus 2 2k plus 2. நெக்ஸ்ட் 2k plus 2 இங்கே என்ன இருக்காங்க minus 1 ரைட்டுங்களா. அப்போ 2k plus 2 2ல் 1 சப்ராக்ட் பண்ண என்ன 2k plus 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 2k plus 2 2ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 1. அப்போ 2k plus 1 தான் இந்த லாஸ்ட் ஸ்டெப் 2k plus 1. இது 2k plus 1னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன இருக்கும் 2k minus 1. ஸோ ஃபர்ஸ்ட் 1லேருந்து 2k minus 1 வரைக்கும் இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்கே பாருங்க 2k minus 1 இதுதான் இந்த ஸ்டெப்ஸில்.
இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், n k சப்ஸ்டிட் பண்ணுறப்போ k ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல். ஓகே, ஸோ இங்கே நாம் இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்துட்டு இந்த பிளேஸில் அப்ளை பண்ணலாம். பாருங்கள் அதானே இருக்கு 1 3 5 7 and so on 2k - 1. ஓகே, இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் k ஸ்கொயர். இங்கே பார்த்துருக்கோம், நம்ம ப்ரூவ் பண்ணிப்போம். எனக்கு k சப்ஸ்டிட் பண்ணுறப்போ இதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், k ஸ்கொயர். ஸோ இந்த k ஸ்கொயரை இந்த பிளேஸில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன, இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டெப்புங்கிறது b of k, இது k ஸ்கொயருக்கு ஈக்குவல். அப்போ k ஸ்கொயர் இங்கே பாருங்கள் b of k ப்ளஸ் மீதற்கூடிய இந்த 2k + 1. ஓகே, நெக்ஸ்ட்டு b of k யோட வேல்யூ k ஸ்கொயர்னு சொல்லியிருக்கோம். இந்த k ஸ்கொயர் இங்கே ஒன்று அப்ளை பண்ணுறப்போ k ஸ்கொயர் ப்ளஸ் 2k + 1 ஈக்குவல் டு, பாருங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்காங்களா, இதை எப்படி டோட்டல் இதோட எக்ஸ்பென்ஷன், இந்த எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கலாம், a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லாங்களா. அப்போ k + 1 த ஹோல் ஸ்கொயர், இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். k + 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணால் k ஸ்கொயர் ப்ளஸ் 2 1 × k + 1 ஸ்கொயர். ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதால இதை a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் ரைட் பண்ணுறோம். ஸோ k + 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ k அப்படிங்கப்போ இதோட ஆன்சர் k ஸ்கொயர், k + 1 அப்படிங்கப்போ k + 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு k + 1 பாசிட்டிவ் ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கப்போ k + 1 த ஹோல் ஸ்கொயர் இதோட ஆன்சராக இருக்காங்க. This implies that b of k + 1 is true. Hence, by the principle of mathematical induction, b of n is true for all natural numbers. Okay. Okay students, example 4.62 complete. Next problem, example 4.63. By the principle of mathematical induction, prove that for all integers n greater than or equal to 1. Okay, கணித தொகுத்தறிதல் மூலமாக n greater than or equal to 1 இருக்கு. 1 square plus 2 square plus 3 square plus and so on plus n square equal to n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ரிசல்ட்டை நம்ம 10th பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொல்லியிருப்பாங்க, முதல் n எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சர் நம்பர்ஸோட ஸ்கொயர் ஆஃப் நேச்சர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் n எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட் இங்கே நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மூலமாக எப்படி ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ சொல்யூஷன். லெட்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தாக்கல செய்ய வேண்டியது இந்த ஸ்டேட்மெண்ட். நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துகிட்டு b of n எடுத்துக்கணும். அதுக்கே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க ஸ்டெப் மார்க்கில். லெட் b of n equal to 1 square plus 2 square plus 3 square plus and so on n square is equal to n into n plus 1 into 2n plus 1 by 6. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெப் 1 என்ன செய்வோம், n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் n-க்கு k அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை ட்ரூன்னு சொல்கிறப்போ k + 1ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணி காட்டும். ஸோ அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பில் n equal to k அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லணும். அடுத்த ஸ்டெப்பில் n equal to k + 1க்கு அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி அந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணி காட்டும். இதான் மெயின் 3 ஸ்டெப்ஸு. ஸ்டெப் 1ங்கிறது n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணது, ஸ்டெப் 2 அப்படிங்கிறது n equal to k சப்ஸ்டியூட் பண்ணது, ஸ்டெப் 3 அப்படிங்கிறது n equal to k + 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்க, n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n equal to 1 in the statement we had b of 1 equal to, இங்கே போய் n-க்கு 1 கொடுங்க, 1 plus 1 2 into 1 2 plus 1 by 6 கிடைச்சதா. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 into 1 plus 1 2 2 plus 1 3 2 into 3 6. அப்போ நியூமரேட்டர் இருக்க 6ம் டினாமினேட்டர் 6ம் கேன்சல் ஆகி வேல்யூ என்ன மட்டும் கிடைக்கும், 1 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்டில் n-க்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு ஆன்சர் இந்த 1 கிடைச்சது. ஓகேயா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகே. ஹென்ஸ் b of 1 is true. இதே போல் அப்படி n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுமா, 2 ஸ்கொயர் கிடைக்கும். n-க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 3 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இதே போல் n-க்கு 1 2 3 4 up to 3 சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு அன்னோன் கான்ஸ்டன்ட் k சப்ஸ்டியூட் பண்ணுறப்பவும் அந்த ஸ்டெப் என்னவாக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ b of 1 is true. ஸோ சிமிலர் இதே போல் b of 2 true, b of 3 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ ட்ரூவாக இருக்கும், b of 4 இப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வரப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். ஸோ சிமிலர் b of k is என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம let us assume that the statement is true for n equal to k. n-க்கு 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணுறது போலவே k அப்படிங்கிற ஒரு அன்னோன் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணப்போ கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்கும். ஓகே, தென் b of k equal to 1 square plus 2 square plus 3 square plus and so on plus k squared is equal to, n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுங்க, k into k plus 1 into 2k plus 1 by 6.
ஓகே ரைட். இப்போ இந்த ரிசல்ட்டை ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ரிசல்ட்டை எடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் n ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் சப்ஸ்டியூட் பண்ணி அதை ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இந்த ரிசல்ட் நம்ம இங்கே முக்கியமாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ரைட். We need to show that b of k plus 1 is true for consider இப்போ n-க்கு k அப்படின்னு சொன்னோம். அடுத்து n-க்கு k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்மளுடைய ப்ராசஸ் என்ன? n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறது. அடுத்து n equal to k சப்ஸ்டியூட் பண்ணுறது. அடுத்த ஸ்டெப் n equal to k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. b of k plus 1 equal to 1 square plus 2 square plus 3 square and so on k square plus k plus 1 எது வரைக்கும் போனோம்? k plus 1 வரைக்கும். k plus 1 முன்னாடி ஸ்டெப் k square. அடுத்த ஸ்டெப் k plus 1 the whole square. ஓகே நம்ம ஸ்டெப் 2ல 1லேருந்து 1 square plus 2 square plus 3 square plus k and so on plus k square வரைக்கும் பார்த்துருக்கோம். இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? n k into k plus 1 into 2k plus 1 by 6. அதாவது இது என்ன சொல்லுவாங்க? n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப கிடைச்ச ஸ்டேட்மெண்ட் தான் இது. எஸ் n equal to k சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு 1 square plus 2 square plus 3 square and so on plus k square அப்படின்னு கிடைச்சிருக்கும். இதை தான் b of k அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போ b of k plus k plus 1 the whole square. இதோட வேல்யூ நம்ம இப்போ அந்த ஸ்டெப் 2ல பார்த்தோம். b of k அப்படிங்கப்ப எனக்கு என்ன கிடைச்சது? k into k plus 1 into 2k plus 1 by 6. இதை கொண்டாந்து அந்த ஸ்டெப்பில் நம்ம அப்ளை பண்ணுவோம். b of k க்கு பதிலாக k into k plus 1 into 2k plus 1 by 6 அப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் k plus 1 the whole square. Now k plus 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, குறுக்கு பெருக்கம் செய்யுங்க. அப்போ k into k plus 1 into 2k plus 1 plus 6 into k plus 1 the whole square by 6. இப்போ k plus 1 காமன் வெளில எடுங்க. இதில் k plus 1 இருக்காங்க, இதுலையும் k plus 1 இருக்காங்க. k plus 1 காமன் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதம் என்ன இருக்கும்? k into 2k plus 1 plus 6 into k plus 1 the whole squareலேருந்து k plus 1 எடுத்துட்டோம்னா k plus 1. அப்போ k plus 1 காமன் எடுத்துட்டோம்னா k into 2k plus 1 plus 6 into k plus 1 by 6. ரைட். இப்போ k plus 1 into இதை பாருங்க 2k into k 2k plus 1 plus 6k plus 1 இதை சிம்பிளிஃபை பண்ணலாங்களா? பாருங்கப்பா. இப்போ இதுலேருந்து இப்போ இதை 6 கிராஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு k plus 1 the whole squareலையும் இங்கே k plus 1 இருக்குது. இதை காமனாக எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்கும்? k into 2k plus 1 plus 6 into இதில் ஒரு k plus 1 மட்டும் இருக்கும் by 6. ரைட். k plus 1 into இதை அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2k square plus k plus 6k plus 1. அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2k square plus 7k plus 6 by 6. நெக்ஸ்ட்டு k plus 1 into அதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா k plus 2 into 2k plus 3. இதில் இந்த ஸ்டெப்ஸில் இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனில் இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 ஃபேக்டர் இருக்கும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ணுறப்போ நமக்கு k plus 2 into 2k plus 3 கிடைக்கும் by 6. நெக்ஸ்ட்டு k plus 1 into இந்த k plus 2 இருக்கு இல்லையா, அந்த k plus 2 எப்படி ரைட் பண்ணோம்னா k plus 1 plus 1. 2 வந்து 1 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். ஓகே 1 plus 1 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 2k plus 3 இருக்கு இல்லையா, இந்த 3-ஐ 2 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இந்த 3-ஐ 2 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ இதுலையும் 2 வரும், இதுலையும் 2 வரும். அப்போ 2-ஐ காமன் எடுக்கிறேன். 2-ஐ காமன் எடுத்தா k plus 1 plus 1. ஏன்னா 3-ஐ வந்து 2 plus 1 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த 1 இங்கே இருக்கும். ஓகே இங்கே இருக்கும். அந்த ப்ளஸ் 1 இங்கே இருக்கும். இதில் 2. அப்போ 2 இதில் இருக்கக்கூடிய 2 காமன் எடுத்துட்டோம்னா 2 into k plus 1 plus 1. ஓகே 2 into k plus 1 plus 1. ரைட். இப்போ k plus 1 into k plus 1 plus 1 into 2 into k plus 1 plus 1 by 6. அதாவது இப்போ n-க்கு k அப்படின்னு சொல்கிறப்போ ஃபார்முலா k into k plus 1 into 2k plus 1 by 6. ஓகே n-க்கு k சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ k into k plus 1 into 2k plus 1 by 6. அதே கேங்கிற பிளேஸில் k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ரிசல்ட் வந்திருக்கும்? கேங்கிற பிளேஸில் k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணால் k plus 1 into k plus 1 plus 1 into 2k plus 1 plus 1 by 6. இந்த ரிசல்ட்டை பாருங்கள். ஒன்ஸ் நான் ரீகால் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு k சப்ஸ்டியூட் பண்ணப்போ நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு k இந்த இடத்துல எனக்கு k சப்ஸ்டியூட் பண்ணப்போ k plus 1 into 2k plus 1 by 6. இதே எனக்கு k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கணும்? k plus 1 into k plus 1 plus 1 2 into k plus 1 plus 1 by 6. இதானே கிடைச்சிருக்கணும். நமக்கு அந்த ரிசல்ட் தான் இப்போ இங்கே கிடைச்சிருக்கு ஃபைனலாக. பாருங்க k plus 1 எனக்கு k plus 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா b of k plus 1 equal to k plus 1 into k plus 1 plus 1 into 2 k plus 1 plus 1 by 6. Therefore the result is true. So this implies b of k plus 1 is true. The validity of b of k plus 1 follows from that b of k. Therefore by the principle of mathematical induction 1 square plus 2 square plus 3 square and so on n squared அப்படின்னு சொல்றப்போ n into n plus 1 into 2n plus 1 by 6 is true for all n greater than or equal to 1.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3மே 5 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ். நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். அடுத்த கிளாஸ் மீட் பண்ணலாம்.